வணக்கம். இன்று நம்முடன் எழுத்தாளர் ராம்கி அவர்கள் இணைந்துள்ளார். 12க்கும் மேற்பட்ட புத்தகங்களை இவர் எழுதியுள்ளார். ஒவ்வொரு புத்தகமும் வெவ்வேறு துறைகளைச் சார்ந்தவை என்பதுதான் இதில் மிகவும் சிறப்பு. ரஜினி குறித்து அவர் தொடர்ந்து சமூக வலைதளங்களிலும் வெவ்வேறு இடங்களிலும் மிகவும் நுட்பமாகவும் கூர்மையாகவும் உரையாடி வருவதை பலரும் அறிவார்கள். 1980களின் ரஜினி குறித்து அவருடன் உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறோம். வணக்கம். வணக்கம் மணி. ரஜினிங்கிற அந்த பிம்பம் ஒரு மிகப்பெரிய அளவில் கட்டி எழுப்பப்பட்ட வருடங்களாக அவர் 70களோட இடைப்பகுதியில் வந்து அப்படி பின்னாடி வந்தால் கூட 80களில் தான் அவர் மிகப்பெரிய ஒரு ராஜாதி ராஜாவாக அவர் உயர்ந்தார் இல்லையா? அந்த நேரங்களில் ரசிகர்கள் எப்படி அவரை கொண்டாடினாங்க? ரஜினியோட காலம் இந்த எரா ஸ்டார்ட்ஸ் 80. அது நிச்சயமாக பில்லால் ஆரம்பித்து முரட்டுக்காலை அப்படின்னு எனக்கு நினைவு தெரிந்த காலத்துலேருந்தே நான் பார்க்குறேன். எனக்கு நினைவு பாயம்புலி காலத்துலேருந்து தான். பாயம்புலி பார்த்த அனுபவமே எனக்கு கொஞ்சம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். டார்லிங் 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 சொல்லிட்டு ஒரு பாக்யராஜோட படம், அது மயிலாடுதுறை விஜயா தேட்டரில் போகுது. நான் அந்த படம் பார்க்குறேன். படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. அது 2 சின்ன குழந்தைங்க சின்ன வயசில் ஒன்றா சேர்ந்து படிக்குதுங்க. அவங்களுக்கு நடுவில் ஏதோ ஒரு இது இருக்குது. அவங்க 2 பேரும் வெவ்வேறு இடத்துல பிரிஞ்சிடுறாங்க. பின்னாடி 2 பேரும் ஒன்றா சேரும்போது ஹீரோயினால் ஹீரோ ரெகக்னைஸ் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பாக்யராஜ். இன்றைக்கி தமிழ் சினிமாவில் மிகச்சிறந்த படம் ஆக்சுவலாக அது. அந்த படம் நான் அதை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஆரம்பத்துலேருந்தே ஒரு படத்தோட ஸ்டில்ஸில் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் அது எல்லோ போட்டு ஒரு கராத்தே மாஸ்டர் மாதிரி நின்றுருப்பார். நான் என்ன நினச்சேன், இது படம் கம்ப்ளீட்டாக ஒரு ஆக்ஷன் படம்னு நினச்சிட்டு அம்மா கூப்பிட்டாங்கன்னு அழைச்சிட்டு போயிட்டேன். பட் பார்த்தா படத்தில் ஃபைட் சீனே இல்லை, சொல்லியே போயிட்டுருக்கு. என்னால் உட்கார முடியல. ஆனாலும் அந்த ஒரு சின்ன குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்கூலு அந்த பேக்ரவுண்ட்லாம் சொல்லும்போது ஏதோ கொஞ்சம் கனெக்ட் பண்ண முடியுது. அப்படியே பாக்யராஜோடைய ஆக்டிங், அவர் பேசுகிற அந்த கல்லாப்பட்டி சிங்காரத்தோட காமெடி, இதெல்லாம் ரொம்ப நல்லாவே கனெக்ட் ஆகுது. பட்டு இன்டர்வலில் ஒரு ட்ரெய்லர் போடுறாங்க. பாயம்புலி, ஏவிஎம், பிரம்மாண்டமான எஸ்பி முத்துராமன் இயக்கத்து இளையராஜா அப்படின்னு போட்டு பார்க்கும்போது அந்த ட்ரெய்லர் ஒன்றும் இல்லை. அந்த சின்ன ஒரு அந்த செட்டில் பைக்கில் ரஜினி வர்ற மாதிரி அப்படி ஃபைட் சீன் ஒன்று. அது பின்னாடி பில்லியனில் ராதா இருக்க மாதிரி ஒரு சின்ன ட்ரெய்லர் தான். அதில் அதை பார்த்தோன்னே உண்மையிலே பயங்கர அசந்துட்டாங்க. நான் தேடி வந்த ஒரு ஆக்ஷன் இது. அப்படியே அந்த ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி அந்த சீன் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கமான ஒரு மசாலா படத்தில் உள்ள ஃபைட் சீனுக்கான பிஜிஎம்மே இருக்காது. வெறும் டப்பு 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 மோட்டர் சட்டை புல்லட் சட்டை மட்டும்தான் இருக்கும். அப்படியே எப்படி சுற்றி வில்லனெல்லாம் சாட்சிட்டு போகிற மாதிரி அந்த ஒரு 2-3 சீன் ஒரு நிமிஷத்துக்கான சீக்வன்ஸ் அது அப்படியே ட்ரெய்லர் ஆகி போட்டிருப்பாங்க. இதை பார்த்தோன்னா எனக்கு ஆஹா, இது யார் இது? எனக்கு இந்த படம் இல்லை, இது ட்ரெய்லரு. இந்த படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது பொங்கலுக்கு அப்படின்னாங்க எங்கள் அம்மா. இந்த படத்தை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு வெயிட் பண்ணி ரொம்ப பார்த்து பாயம்புலி படம் போய் பார்க்கும்போது இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் நைட் ஃபைட் சீன். நமக்கு அந்த காலத்தில் அந்த குழந்தை பருவத்தில் உங்களுக்கு ஃபைட் சீன் தானே பிடிக்கும். ஃபைட் மேலே ஃபைட் அப்படியே வந்துட்டே இருந்ததுன்னா அது ஒரு ஆக்ஷன். அதை போய் கிளாஸில் பசங்க கூட சொல்கிறதுல அதில் உள்ள ஒரு உற்சாகமெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி அந்த படம் எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரமிப்பை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் டோட்டலாக இன்னும் ரஜினி படம் தான் பார்க்கணும், நான் ரஜினியோட ஃபேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு வச்சு. அப்போ வயசு என்ன? அப்போ நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஸோ எனக்கு அந்த படத்தோட தாக்கம் இன்னும் நினைவு இருக்குது. பாயம்புலிலேருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்தடுத்து படங்கள் வருது. எல்லா படங்களும் பெரிய அளவில் போகலை. அடுத்த வாரிசு ஆகட்டும், அதுக்கப்புறம் சேப்பு சூரியன் ஆகட்டும், எல்லாம் பெரிய அளவுலாம் போகலை. எனக்கு கேட்பேன் அம்மாட்ட, என்ன ரஜினி படமே வரலையே? அதெல்லாம் வந்துச்சு, இன்னும் பெருசெல்லாம் போகல. ரஜினி எப்போதும் சாமியார போவாதுன்னு சொல்லிட்டு இருப்போம். அதுமாதிரி நார்த்தில் நிறைய படம் நடிக்க ஆரம்பிச்சாச்சு, இனிமேல் தமிழ் படத்தில் நடிக்கிறதுலாம் ரஜினி கிடைக்கல, ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொன்னால் எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. என்னடா அது, அவ்வளோதான் ரஜினியோட இது அப்படிங்கிற மாதிரி. எனக்கு ரொம்ப ஒரு அப்செட்டான நேரத்தில் அப்போ முந்தானம் முடிச்சு வேறு படம் வருது. முந்தானம் பிடிச்சி பயங்கரமாக ஓடு, A to C சென்டர் எல்லாம் கொண்டாடுறாங்க. கொண்டாடும்போது எனக்கு எப்படி டார்லிங்கில் பாக்யராஜ் மேலே ஒரு நல்லா பிடிச்சதோ, முந்தானம் முடிச்சு பார்த்துட்டு ரஜினிலாம் இல்லை பாக்யராஜ் தான் அப்படின்னா, பாக்யராஜ் மேலே எனக்கு ஒரு பெரிய கோவம் அப்படி ஒரு கோவம் வந்துருச்சு. இன்னும் அவ்வளோதான். எங்கள் அம்மாலாம் வர சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமே பாக்யராஜ், டி ராஜேந்தர், கமலஹாசன் தான், ரஜினிலாம் நார்த்தில் போய் செட்டில் ஆயாச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி. சூப்பர். அந்த ஒரு தேடல் இருக்குல்ல உங்களுக்கு, நம்ம பார்த்த ரசித்த ஒரு ஹீரோ வாழ காணமே, ஒரு படம் வரணுண்டா அப்படின்ட்டு இருக்கும்போது அப்படி ஒரு படம் அமையவே இல்லை. தீபாவளி நல்லா ஞாபகம் இருக்குது. 83 தீபாவளி எங்கள் ஊரில் 4 தேட்டர் இருக்குது ஆக்சுவலாக. நீங்கள் அக்கம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கும்பகோணம், திருவாரூர், திருத்துறைப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் 4-5 தேட்டர்லாம் இருக்கும். அது நிறைய படம் ரிலீஸ் ஆகும். எங்கள் ஊரில் 4 தடவை ரிலீஸ் ஆனாங்கன்னா உனக்கு தெரியும், உங்களுக்கு தீபாவளினா ஒரு 10-12 படம் ரிலீஸ் ஆகும். அதில் 4 படம் தான் ஹிட் ஆகும். அது ஏதுன்னா எங்கள் ஊரில் ஒரு 4 படம் ஹிட் ஆகும். அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் இவங்க செலக்ட் பண்ணி அதுமாதிரி எடுப்பாங்க. ஸோ பார்க்கும்போது பேரலஸ் தேட்டரில் தூங்காதே தம்பி தூங்காதே, சுந்தரம் தேட்டரில் சிவாஜியோட படமே,
கோமதியில் வந்து தங்க மகன், உயிரில் ஒரு விஷா வந்து விஜயால் அப்படி போட்டு 4 பக்கமும் வந்து வந்ததுலேருந்து எல்லா பக்கமும் ஓப்பனிங், நல்ல பயங்கர கூட்டம். எல்லாரும் பக்கத்து வீடு அந்த வீடுல எல்லாமே கூட்டமே படம் பார்த்து வராங்க. நான் இன்னைக்கு இந்த படம் பார்த்து வந்தேன், அன்னைக்கு இந்த படம் பார்த்து வந்தேன் அப்படின்ட்டு. தங்க மகன் ஒரு படம் வந்திருக்கு, ரஜினி படம் வந்திருக்குன்னு பெரிய அளவு டாக்கே இல்லை ஆக்சுவலாக. எனக்கு ஏன்னா ரஜினி படம் வந்திருக்கு, உயிருள்ள வரை உஷா, தூங்காதே தம்பி தூங்காதே, இவர் என்ன படம் அது, வெள்ளை ரோஜா. 3க்குமே நல்லா ஓப்பனிங்கு, 3க்குமே நல்ல ரிவ்யூஸு. நல்லா நான் பார்க்குறவங்க பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் பார்த்தவங்க ரிலேட்டிவ்ஸு கிளாஸில் பசங்களாம் தான் பேசிப்பானுங்க. வெள்ளை ரோஜாவில் வந்து பாதிரியார் சிவாஜி இருப்பார், அவர் செத்துருவார், நல்லா அப்படியே திறந்தா அப்படி வருவாங்க, அப்படி இப்படியும் பாருங்க. அதுமாதிரி தூங்காத தம்பியில் வந்து இந்த ஒரு மாதிரி ஒரு சாங்கே வந்து பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. மாயாஜல் அப்படியே கமல் பறக்கிறார், டைவ் அடிக்கிறார் அப்படி இப்படிலாம். பட்டு உங்களை அஃப்கோர்ஸ் டி ராஜேந்தர் மயிலாடுதுறையில் எப்படி பேசுவாங்க, டி ராஜேந்தர் தான் எங்களுக்கு பெரிய கட் அவுட் வைப்பாங்க பெருசாக. அது வரைக்கும் இதில் வந்து அந்த காலகட்டம் 80s 90s டி ராஜேந்தருக்கு தான் பெரிய கட் அவுட் இருக்கும். அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு 10 நாளைக்கு பயங்கர செலிப்ரேஷனாக இருக்கும். அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி தான் ரஜினி படங்களுடைய செலிப்ரேஷன் இருக்கும். டி ராஜேந்தர்னா சொந்த ஊர் அப்படின்னால ஒரு தனி செலிப்ரேஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது தங்கமகன் டாக்கிங்கும் வரல, என்னன்னே தெரில. அப்புறம் எனக்கு ரொம்ப அப்செட் ஆச்சு. படம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சு, என்னடாது ரொம்ப நமக்கு நினச்ச அந்த ஃபைட் சீன்லாம் வரலையே அப்படின்ட்டு. அது வந்து அதுலேருந்து வந்து ஆனால் வந்து அந்த படம் வந்து ஓவராலாக தமிழ்நாட்டில் நல்லா இது ஷிஃப்டிங்கில் நல்லா போணுச்சின்னு சொல்லிட்டு நல்லா டாக் வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து 84லேருந்து ஆரம்பிச்சு ரஜினியோட கேரியர் வந்து ஒரு மாதிரி ஒரு பெரிய டேர்னிங் ஆகுது. ரஜினி எப்படி பார்க்குறாங்கன்னா அது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் நடிகராக பார்த்தேன். நான் எப்படி பார்த்தேன்னா அப்படி தான் எல்லாம் பார்த்துருக்காங்க எல்லாம். பட் இந்த நான் காந்தி அல்லன்னு சொல்லிட்டு படம் ரிலீஸ் ஆகி படம் பேர் போட்டு கிட்டத்தட்ட போஸ்டர்லாம் அட்டிட்டாங்க. அந்த இடத்துல இந்த காந்திங்கிற மறைச்சி மகானுங்கிற இதை ஒட்டி இந்த படம் சென்சாரில் மாட்டிக்கிச்சா, படமே வராதான் அப்படிலாம் சொல்லி பெரிய இது இருந்துச்சு. படம் வருமா வராதா, படமும் வரமா அப்படிலாம் ஒரு பரபரப்பாக போய் படம் போய் பார்க்கும்போது எங்கள் அம்மாவுக்கு அந்த படம் பிடிக்கல. ரஜினி வந்து வக்கீலாக நடிக்கிறாரு, இது மாதிரி ஃபைட் சீன்லாம் எப்படி பண்ண முடியும், அதாவது கண்ணு வேறு பண்கவர் போயிடுது, கண்ணு போனது இப்போ என்ன ஃபைட்லாம் பண்ண முடியும், எனக்கே ரொம்ப அப்செட்டாக இருந்தது. ஆனால் நான் படம் பார்த்து முழுசாக பார்த்த பிறகு எனக்கு ஒரு நல்லா தான் இருக்குது படம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது இப்போ அந்த நேரத்தில் வந்து ஒரு பெரிய பேஷனேட் என்னென்னா நமக்கு பிடிச்சமான நடிகர், நமக்கு பிடிச்சமான படம் அப்படிங்கிற ஒரு ட்ராக் ஆரம்பித்த காலகட்டத்தில் அந்த வருஷம் சம்மரில் வந்து தம்பிக்கு அந்த ஒரு ரிலீஸ். நான் இப்போ எப்போவுமே சம்மர் வந்து புதுக்கோட்டைக்கு போயிடுவேன், என்னுடைய அத்தை வீடு அங்கே இருக்கிறதுனால அங்கே போவேன். ஸோ அங்கே படம் போய் எல்லோரும் படம் போகலான்னு தம்பிக்கு அந்த ஒரு படம் போகிறாங்க. அத்தை பசங்கள்லாம் பெருசாக ரஜினி மேலே பெரிய அவர்ஷன்லாம் கிடையாது, அவங்க பொதுவாக அதிகமாக சினிமா பார்க்குறது கிடையாது. எங்கள் ஃபேமிலி வந்து எப்படின்னா எல்லாமே சினிமா பார்ப்போம், அதுவும் ஃபேமிலியாக போனது கிடையாது. என்னென்னா அப்பா வந்து வேறு இடத்துல ஒர்க் பண்ணதுனால வீக்கெண்ட் தான் வருவார். ஸோ அவர் வீக் டேஸில் வந்து படம் பார்த்துட்டு வந்து கதைகள் சொல்லுவார் எங்களுக்கு. ஸோ அம்மா வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக படத்துக்கு போவாங்க. அம்மா ஒரு மிகப்பெரிய ரஜினி ரசிகர். ஸோ அதனால் எங்களுக்கு என்னென்னா சினிமா சார்ந்த உரையாடலே இருக்கும். நாங்கள் படம் போய் பார்த்துட்டு 3 நேரம் பார்த்து வர்றதோட இல்லை, எங்கள் அப்பா படம் பார்த்துட்டு வந்து கதையை சொல்லுவார். அப்புறம் நாங்களாம் போய் படம் பார்ப்போம். அப்புறம் நாங்கள் போயிட்டு வந்து ஒரு கதையை பேசுவோம். அப்புறம் எங்கள் அப்பா வந்து நீ இதை பார்த்தியா அதை பார்த்தியாம்பாரு. ஸோ அதனால் ஒரு படம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷனுக்கு கொஞ்சம் கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சினிமாங்கிறது ரொம்ப ஈஸியாக எங்கள் வீட்டுக்குள்ள வந்தது. அது இப்போ இன்றைக்கி வந்து ஒரு குடும்பத்தோடு சினிமா பார்க்குறது அப்படிங்கிறத வந்து அதோடைய செலிப்ரேஷன் வந்து இங்கே புரியாது. ஆனால் அன்றைக்கி வந்து நமக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. அப்படிப்பட்ட சூழலான எங்களுக்கு குடும்ப சூழல் தான். இப்போ வந்து இந்த அத்தை பசங்களோட போய் பார்க்குற தம்பிக்கந்தூர் நான் பால்கனியில் உட்காந்து பார்க்கும்போது தேட்டரே சிரிக்குது, அவ்வளோ காம்படிஷன். எனக்கு புரிய மாதிரி டைலாக்கு காது விட மாதிரி நான் பார்த்தது வந்து ஒரு வேறு விதமான டைமென்ஷன். இது வரைக்கும் ரஜினி படம் ஆக்ஷனு ஃபைட் சீனு அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஆடியன்ஸ் வந்து சிரிக்கிறாங்க, இல்லை காமெடி. என் அத்தை பசங்களும் ரொம்ப சீரியஸாக ரஜினி படம் மாதிரியே இல்லை, அது ரொம்ப ஜாலியாக இருக்குது, காமெடியாக இருக்குது, ரஜினி பேசுறதெல்லாம் அப்பா நல்ல ஃபன் பயங்கரம் அப்படின்லாம் பேசுகிறாங்க. வீட்டுக்கு வந்து வீட்டில் வந்து இந்த படத்தை பற்றின டாக்கு தான் இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி ஒரு பொசிஷன் அது, என்னடா அது எல்லாரும் ரஜினியை கொண்டாடுறாங்க, நம்மளால் வந்து கனெக்ட் ஆகும் இல்லையா, அந்த படத்தில் வந்து ஃபைட் சீன் ஒரு 2-3 ஃபைட் சீன் தான் இருக்கும் இருக்குது, இது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியம். ஸோ அன்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல அந்த ரஜினிங்கிற ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிறது வந்து அப்படியே வெகுஜன மக்களுடைய ஊடுருவலாகிற மாதிரி ஒரு இது. நீங்கள் அப்போ அந்த 83 உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு இளைஞர்கள் சிறுவர்களுக்காக இருந்த ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஒரு பலதரப்பட்ட ரசிகர்களுக்குமான ஒரு மாற்றம் வந்து தம்பிக்கு இந்த ஊரில் ஆரம்பிக்குது. அது ஒரு காமெடி எல்லாமே இருக்குது, ஒரு சென்டிமெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படிங்கும்போது அது வந்து பரவலாக மக்களால் அப்படியே கொண்டாடும் அப்படியே ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற ஹீரோஸ் எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலாக என்னென்னா நான் என்னுடைய காலகட்டம் வரைக்கும் ரஜினி வர்சஸ் கமலுங்கெல்லாம் நிறைய பார்த்ததே கிடையாது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து ஒவ்வொரு படங்களும் ஓடும். 80களில் குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி
டி ராஜேந்திரப்ப ஒரு முக்கியமான இடத்துல இருந்தாரு. கே பாக்யராஜ் 80களில் நிறைய நல்ல படங்கள் கொடுத்தாரு. 86க்கு அப்புறம் விஜயகாந்த் சத்யராஜோட யாரா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வெவ்வேறு படங்கள் ஓடி இவங்க எதிரெதிர் முனைகளில் இவங்களை நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அட்லீஸ்ட் பிஎன்சி சென்டர்ல இது மாதிரி நடக்கல. ஏன் சென்டர்ல மேபி இருக்கலாம். எனக்கு கிளாஷ் அப்படின்னு சொன்னா அது வந்து நாயகனுக்கு அப்புறம் அபூர்வ சகோதரர்கள் அந்த காலத்துல தான். அதுக்கு முன்னாடி வரையும் ரஜினி வர்சஸ் கமல்ங்கிற மாதிரி எங்க மயிலாடுதுறை மாதிரியான பிஎன்சியில வந்து நாங்கள் பார்த்ததில்லை. ஸோ அதனால வந்து ஒரு இந்த சண்டை விவாதங்கள் அது மாதிரிலாம் கிடையாது. போய் பார்த்து ரசிச்சுட்டு வரணும் அப்படின்ட்டு. ரஜினி படம் எங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ரஜினி படங்கிறது ஒரு திருவிழா தான். எல்லாரும் பார்த்துருவோம் படத்தை. மற்றவங்க எல்லாருமே வந்து ஒரு தடவை 2 தடவைலாம் பார்க்குற மாதிரி. ஸோ இப்படி எல்லா தரப்புக்கான மக்களுக்கெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இந்த நல்லவனுக்கு நல்லவன் அப்படிங்கிற ஒரு படம் வரும். நல்லவனுக்கு நல்லவன் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஏவிஎம்மோட பேனரு அதோட வரும்போது. பட் அந்த படத்தில் வந்து நீங்கள் சொன்னீங்களா அந்த காமெடிங்கிற வரும்போது ஒரு வெகுஜன மக்களோட போய் சேருது. பட் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு தான் வந்து நல்லவனுக்கு நல்லவன். அவருடைய ஏஜில் வந்து ஒரு ஏஜ்டி கேரக்டராக நடிக்கிறது. ஒரு ரவுடி வந்து ஒரு நல்லவனாக மாறி கடுமையாக உழைத்து ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு அதிகாரியாக மாறுறது. ஒய்ஃப்டேருந்து இங்கிலீஷ் படிக்க கற்றுக்கிறது. அப்புறம் வந்து தன்னுடைய பொண்ணுக்கு வந்து பெரிய ஒரு நல்ல கணவன், ஒரு நல்ல தந்தை, இந்த 2 பாத்திரத்தையுமே அவர் அந்த படத்தில் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கிராஃப் ஒரு மனுஷனோட அப்படியே சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்குமான கிராஃப். இது வந்து போய் நிறைய மக்களை போய் சென்றதாக நான் பார்க்குறேன். அது இல்லாமல் இதில் ஒரு ஆக்ஷன் பேக் ஒன்று இருக்குது. அவர் வந்து மனைவியை இழந்துட்டு உட்காந்துருக்காரு, சோகத்தில் இருக்கார். அப்போ பொண்ணு வந்து எங்கள் புருஷனை வந்து வில்லன்லாம் கடத்திட்டு போயிட்டாங்க, எங்கள் புருஷனை காப்பாற்றி கொடுன்னு அப்பாட்ட வந்து கேட்குறான். ஸோ இப்போ அவர் இது வரைக்கும் அவர் ரொம்ப அந்த குறவுகளை கசந்து போய் நாம ஏன் தலையிடணும்னு உட்காந்து யோசிக்கிற மாதிரி ஒரு சால் வச்சுட்டு அப்புறம் முடிவை மாற்றிட்டு அவர் எழுந்திரிச்சு போகிறார். அப்படிங்கும்போது அப்போ வந்து இந்த லைட்டில் போடுவாங்க தேட்டரில். ஸோ இப்போ இது வந்து எப்படின்னா பின்னாடி பல படங்கள் அந்த பாஷாவில் வந்து கிளைமாக்ஸில் ரஜினி நடந்து வர்ற மாதிரியான ஒரு இது. அதாவது இவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அடிப்படையில் அவன் மனுஷன் அந்த பழைய ரவுடிங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்குது உள்ள அப்படிங்கிற அந்த ஒரு சீனில் காமிச்சிடுவாங்க. அப்படியே தூக்கி போட்டு அவர் அந்த ஜெர்கின் பேண்ட்லாம் போட்டுட்டு போய் கிளைமாக்ஸில் போய் ஃபைட் சீன் பண்ணுறதுன்ட்டு. இன்றைக்கி நம்ம படம் பார்க்கும்போது இது ரொம்ப ஒரு கமர்ஷியல் படத்தில் வந்து ஒரு இந்த எண்டு தானே. எப்படி ஒரு படத்துடைய ஒரு ஃபைட் சீன் வச்சு ஒரு அவசரமாக கிளைமாக்ஸ் முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மெலோ ட்ராமா படம். அதில் வந்து வில்லன் கடத்திட்டு போய் ஒரு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்க்கும்போது அந்த பழைய ஒருத்தன் இருந்தான்ல, ரவுடியாக இருந்து மாறி வந்தவன் வரான்ல, அது வந்து எனர்ஜெட்டிக்காக வந்துட்டான். நம்ம ஒரு குடும்பத்தில் ஒரு கணவனாக, ஒரு குடும்ப தலைவனாக, ஒரு தந்தையாக இருந்த பாத்திரம் வந்து திரும்ப அந்த இடத்துல ஒரு அதிரடி ஹீரோவாக மாறுகிற ஒரு இடம். அதாவது 60 வயது கடந்த பிறகும் அந்த கேரக்டருக்கு 60 வயது கடந்த பிறகு பையன் பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிட்டு மனைவியும் இழந்து போய் சோர்ந்து போய் இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா தூக்கி போட்டு எந்த பழைய ஆளாக நின்றுப்பா அப்படிங்கிறதுல அந்த பாயிண்டில் அவர் ரொம்ப அப்படியே ஒரு ரொம்ப ஜீவிதமாக ஆகிட்டார்னு நினைக்கிறேன். அதுலேருந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு அவருடைய சினிமா இமேஜ் எல்லாமே அதில் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய ஸ்டார்டம் நோக்கி போகிறார். நல்லவனுக்கு ஆரம்பித்து அவர் அதுக்கப்புறம் வந்து என்ன ரோல் ப்ளே பண்ண முடியும், ஒரு கம்ப்ளீட் ரோலை பண்ணியாச்சு. எல்லாத்தையும் என்ன பண்ணாலும் கடைசியில் வந்து அடிப்படையில் அவன் வந்து ஒரு பெரிய ஹீரோ, ஸ்டார் ஹீரோ, அவனால் என்னவும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்ததுனால அதுக்கப்புறம் வந்து படங்கள் அதே பேட்டர்னில் தான் வந்து நிறையா உள்ளுக்குள்ளே அடிப்படையில் ரஜினி படத்தில் திரைக்கதை அமைப்பு அப்படி தானே இருக்குது. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும் உள்ளுக்குள்ளே வந்து நம்ம மாதிரி சாமானியம் தான், நம்மள மாரி ஆளு தான். ஆனால் அவங்க சந்தர்ப்பத்தினால ஏதோ ஒருத்தர் சீண்டுவாங்க, யாரோ ஒருத்தர். நீங்கள் ரொம்ப அருமையாக அதை இணைக்கிறீங்க. அந்த இவ்வளவு நாளும் தன்னை விட்டு போன மகா வந்து தங்கிட்ட கேட்கும்போது நல்லவனுக்கு நல்லவன்ல மாறுகிற ரஜினி தான் அண்ணாமலையிலையும் மாறுற. நண்பன் வந்து இது பண்ணும்போது பாட்ஷாலையும் அதே ரஜினி தான் வந்து மாறுற. ரொம்ப அருமையா நீங்க இந்த இடத்த சொல்றீங்க. ஆக்சுவலா இது வந்து மற்ற படங்கள் நடந்திருக்குது. மௌனராகம் படத்துடைய ஹீரோயின் ரேவதி தானே, ஹீரோ கேரக்டர் தான். ஆக்சுவலா அது அவங்களுக்கு ஒரு மோசமான ஒரு பாஸ்ட் இருக்கு, அதை மறைத்து விட்டு அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு கட்டாய கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பாஸ்ட் திரும்பி வரும்போது அது கனெக்ட். ஸோ இந்த பாஸ்ட்டில் ஒரு லைஃப் இருக்குது, அதை மறைத்து விட்டு சகஜமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது அப்புறம் திருப்பி அந்த பாஸ்ட் நினைவூட்டுற மாதிரியான சம்பவங்கள் வரும்போது ட்ரான்ஸ்ஃபார்ம். இது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான படம்னு நினைக்கிறேன். இது வந்து ஈஸியாக போக முடிஞ்சது. ரெண்டாவது அந்த ஏஜை தாண்டி பண்ண முடிஞ்சதுல. இப்போ நீங்கள் வந்து அப்போ அவர் வந்து இந்த படங்கள் நடிக்கும்போது அவர் கொஞ்சம் படையப்பா கூட அதானே. எஸ், படையப்பாவும் அதுதான். இன்னை வரைக்கும் பல படங்கள் வந்து அது சீண்டா கூடாது அவரை. ஆமாம் ஆமாம். இல்லை, இதுக்கு என்னென்னா அப்போ அவருக்கு வயசு வந்து 30+. ஸோ 30+ இருக்கும்போது அவரால் திரும்ப ஒரு 10 வருஷம் போய் காலேஜ் பையனாக நெட்ரிகனில் கையில் ஒரு புக் எடுத்துகிட்டு ஒரு காலேஜ் பையனாக போக முடிஞ்சது. அந்த 30+ மேக்கப் போட்டு 60+ ஆட்களாகவும் அந்த பண்ண முடிஞ்சதில்ல. ஸோ இதனால் ஒரு வைடு ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸு 6லேருந்து 60 வரைக்கும் உள்ள ஒரு ஆடியன்ஸு ஏதோ ஒரு கனெக்ட் ஆகிறான் நம்மளால அப்படிங்கிற மாதிரி. ஐ திங்க் அதுதான் வந்து
ஒரு சக்ஸஸ் ஃபார்முலான்னு நினைக்கிறேன். இது வந்து ரஜினி படங்கள்லேருந்து வந்த அந்த பிம்பம் அது. பட் இதை வந்து நாங்கள் ஒரு ரசிகனாக எப்படி கொண்டாடணும் அப்படிங்கும்போது அதை பற்றி நிறையாவே பேசலாம். எப்படி எந்தெந்த பட காட்சிகள் வந்து எப்படிலாம் கொண்டாடப்பட்டது அப்படின்ட்டு. ஏன்னா எங்களுக்கு வந்து மயிலாடுதுறை பொறுத்தவரை பேரஸ் தேட்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடம். கிட்டத்தட்ட இது மாதிரி ஒரு ஊருக்கு ஒரு தேட்டர் எல்லாம் கனெக்ட் ஆக முடியாது. இந்த தேட்டர் தான் வந்து நம்ம அதாவது இப்போ ஒரு ஹைரார்கி இருக்குல்ல. எஸ், அது இந்த தேட்டரில் என்ன படம் இறங்குது அப்படின்னு ஒன்று. ஆமாம் ஆமாம், அது ஒரு ரொம்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட படங்கள் தான். ஆமாம். ரெண்டாவது இப்போ எனக்கு வந்து இப்போ டிக்கெட்டை புக் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறத விட அந்த காத்திருப்பு இருக்குல்ல உங்களுக்கு. நான் பல படங்களுக்கு வந்து ஒரு பல படங்களை இன்டர்வல்லேருந்து காத்திருக்கேன். வெளியே அந்த இன்டர்வல் அங்கே போயிட்டு இருக்கோம். அங்கே நான் வெளியில் உட்காந்து ஒன்றரை மணி நேரம் 1 மணி நேரம் வெளியில் உட்காந்தும்போது அந்த ஆடியோலாம் காதில் விழுவும். அதனால வந்து நம்ம ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் படம்னாலும் அதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் அந்த இதில் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் அந்த தேட்டர் அந்த வளாகத்தில் இருந்திருக்கோம். 4 மணி நேரம் நான் வந்து எங்கேயுமே இருந்தது கிடையாது. மேபி ஸ்கூலில் இருந்திருப்போம், வேறு பீச்லேயோ கோயிலில் கூட நம்ம இருக்க மாட்டோம். பட் அந்த தேட்டருங்கிறது அந்த 80s 90s நம்மளுடைய லைஃப்பில் பார்ட்டாக அப்படியே பின்னி எப்படி இந்த சாதிய கோடுகளை எல்லாமே தேட்டர் வந்து கடந்து போக உதவிச்சு இல்லையா? அது ஒரு மன்றங்களாக வரும்போது அந்த காலகட்டத்தினுடைய சாதிய மத அடையாளங்களை எல்லாம் தாண்டி மன்றங்கள் வந்து ஒரு பொதுவான இடமா தானே இருந்தது. அது ஒப்பீட்டு அளவில் எனக்கு தமிழ்நாட்டுடைய மற்ற பகுதிகள் எப்படி தெரியல. எங்கள் கடைமடை தொகுதியை பொறுத்த வரைக்கும் சாதிய விஷயங்கள் உள்ளே இருந்தாலும் வெளிப்படையாக தெரியாது. ஆனால் அந்த தேட்டரை விட்டு ரசிகர்கள் ரொம்ப நேரம் வர மாட்டீங்கல்ல? ஆமாம், அங்கேயே சுற்றி வந்து அது ஒரு மனம், ரசிக மனம். ஆமாம். அதாவது நீ வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து அப்போல்லாம் வந்து காலை காட்சிங்கிறது 10 மணிக்கு தான். எல்லாம் காலைல 7 மணிக்கே, அது தீபாவளியோ பொங்கலோ, காலைல 7 மணிக்கு வந்து நின்றுட்டு ஒவ்வொருத்தரும் அவங்க அங்கே இருக்கிற பார்த்தா ஒரு மினி ரஜினியாகவே தான் எல்லாம் இருப்பாங்க. இந்த ட்ரெஸ்ஸு, நடைப்போடை, பாவனைகள்லாம் பார்த்தாலே அப்படி தான் இருக்கும். அப்புறம் வந்து இந்த பட்டாசு வெடிக்கிற தீபாவளினா போய் பட்டாசு எல்லாம் புது ட்ரெஸ் எல்லாம் இருப்பான். ஸோ அந்த இடமே ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும். அப்புறம் உள்ளே போன பிறகு நடக்கிற விஷயங்கள் இப்போ தான் வந்து படம் போடுறதுக்கு ஒரு 15 மினிட்லாம் அனுப்புகிறாங்களே. அப்போ வந்து ஒரு 3 மணி நேரம் வந்து வாசல்லே செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் படத்துக்குள்ளே, அப்புறம் வெளியில் வந்து செலிப்ரேஷன். அந்த முதல் நாள் ஷோ முடிச்சுட்டு வீட்டுக்கு வர கிடையாது, அங்கேயே தான் இருக்கிறது, முழு நாளும் அங்கேயே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் போஸ்டரை பார்க்கறதுக்காகவே நாங்கள் வந்து இப்போ தூரம் போகிறது அப்படின்ட்டு. பட் எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு கிடைத்த கிஃப்ட் என்னென்னா, நான் வந்து எனக்கு பாயம்புலி காலத்துலேருந்து ஒரு அனுபவங்கள் இருந்தாலும் 84 வந்து வைத்தீஸ்வரன் கோயிலில் ஒரு டூரிங் தேட்டர் ஓப்பன் ஆகுது பக்கத்து ஊரில். அது நான் வாரம் போவேங்க, சண்முகா தேட்டர்னு சொல்லிட்டு ஒன்று. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த 83க்கு முன்னாடி வந்த படங்கள் இருப்பீங்களா, 75லேருந்து ஆரம்பிச்சு இதயக்கனி, உலகம் சுற்று வாலிபன், சிவாஜி ஒரு திரிசூலம், இந்த படம்லாம் வந்து ஒவ்வொரு 3 நாள் ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை படம் அப்படியே வரிசையாக ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ வீக்கெண்டில் போகும்போது ரஜினி படம் வந்துன்னா நான் மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன். ஸோ அப்போ பார்க்க ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் இருக்குல்ல, அது நினைத்தால் இணைக்கும் ஆகட்டும், முரட்டுக்காலை, அதுக்கு முன்னாடி வந்த ரஜினி படங்கள்லாம் நான் வைத்தீஸ்வரன் சண்முகாவில் பார்க்குறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்ன ரிலீஸ் போது நடந்த என்ன ஒரு செலிப்ரேஷனோ அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். பட் எனக்கு அதனால் வந்து எனக்கு இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுங்கிற கிட்டத்தட்ட ஒரு ரெட்ரோ மாதிரி 84 85 நான் வந்து என்ன பண்ணேன், அது வரைக்குமான ரஜினி படங்கள் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்து என்ன ஒரு லிஸ்ட் போட்டேன், நம்ம வந்து எப்படியாவது ரஜினி படித்த எல்லா படங்களையும் பார்த்துடணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போக கிராஜுவலாக அப்படியே ஆட் பண்ணிட்டே போனது. அப்புறம் ஒரு படத்தை 2 தடவை பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து என்னுடைய ஒரு பார்ட் ஆஃப் லைஃபாக போனதுனால அது ஒரு இதாகிடுச்சு. பட் ஒரு மயிலாடுதுறை போல் ஒரு பிஎன்சி சென்டரில் இருக்கிறவங்களுக்கு வந்து சினிமா முக்கியமாக இந்த மாதிரி படங்கள் தான் அவங்களுக்கு ரிப்பீட் ஆடிஸ் நிறைய வரும், ஷிஃப்டிங்கில் நிறைய போகும். ஒரு மினிமம் ஒரு 35 நாள் 40 நாள் படம் ஓடும். அந்த படம் சில படங்கள்லாம் நான் வந்து வெளியில் ஃபெயிலியர் படங்கள்னு சொல்லுவாங்க, ஆனால் அங்கே வந்து 30 நாள் 40 நாள் ஓடி இருக்கும். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு ரசிகராக தலைவர் வந்து ஒரு எல்லா தரப்புக்கும் போய் சேர்ந்துட்டாரு, ஒரு அசைக்க முடியாத இடத்த வந்து தலைவர் பிடிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு உணர்வை உங்களுக்கு கொடுத்த படம் இது. எனக்கு வந்து அதான் அந்த தம்பிக்கந்தோ நல்லவனுக்கு நல்லவன், அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரேக் வந்து மனிதனில். ஒரு பக்கம் வந்து கிளாசிக்காக நாயகன் போன்ற ஒரு படங்கள் ஓடிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் உழவன் மகன் ஒரு பெரிய புது டீம் வந்துருக்கு, ஆபவனன் டீம் வருது, ஒரு பக்கம் விஜயகாந்த் சத்யராஜ் படங்கள்லாம் வருது. பட் மனிதன் வரும்போது அவருக்கான ஸ்பெஷல். ஆக்சுவலாக இன்றைக்கி மனிதன் படத்தை வந்து ஒரு பெருசாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் அன்ற காலகட்டத்தில் எல்லாமே கலந்து ஒரு பர்ஃபெக்ட் ஒரு காம்பினேஷன் மசாலா ஃபார்முலா அப்படிங்கிற மாதிரி. ஸோ மனிதன் வந்து யூனிக்காக இது ரஜினி படம்ப்பா, இது வந்து இப்படி தான் இருக்கும், இதை நம்ம ரசிச்சா ஆகணுங்கிற மாதிரி ஒரு, அது தமிழ் சினிமா அந்த இடத்துல ரஜினியை தவிர வேறு யாரை வச்சிருந்தாலுமே இந்த அளவுக்கு அந்த படம் போயிருக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த இடம் இருக்குல்ல. அந்த மனிதன் வெற்றி பெறுவதற்கு அந்த அளவுக்கு போய் மக்களை போய் சென்றடைந்ததுக்கு ரஜினி தான் காரணம். ஸோ அதுலேருந்து அவருடைய இடம்ங்கிறது ரொம்ப தக்க வைத்துக் கொள்ளதான் பார்க்குறேன். அடுத்தடுத்த படங்கள் 90s வந்த படங்கள் பல படங்கள் அப்படிதான் ரொம்ப பெரிய. நான் கேட்குறது ஒரு ரசிகராக இப்போ உங்களுக்கு ஒன்று ஒரு தவிப்பு இருக்குல்ல, இன்னும் இந்த படம் எல்லாரும் நம்ம தலைவரை பற்றி பேசணும்,
அந்த அந்த உணர்வை நீங்கள் மனிதனில் தான் பெறுறீங்க. மனிதன் தான் பெற. பட் அதுக்கு முன்னாடி சில படங்கள் இருக்குது. வேலைக்காரன்லாம் நல்லா போணுச்சு. வேலைக்காரன்லாம் நல்லா, அதாவது வேலைக்காரன்லாம் வந்து ஒரு இந்த மாஸ் ஓப்பனிங் சொல்லுவாங்கல்ல. நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, உங்களுக்கு தோணும்ல, ஆமாம் நம்ம தலைவரை எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம் ஆமாம், அது மனிதன் தான். அது மனிதனில் தான். அது ஒரு கம்ப்ளீட் ஒரு முழு நிறைவான கொடுத்த படம்னு சொன்னால் அது மனிதன் தான். எல்லாரும் கொண்டாடுறாங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி. எல்லா வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லா தரப்பான ஆடியன்ஸ் கொண்டாடுறாங்கிற நிறைவு வந்து மனிதனில் தான் கிடைக்கும். நீங்கள் அதிக முறை பார்த்த ரஜினியோட படம் ராஜா இன்றைக்கும் பார்ப்பாரு. ஆமாம், ஏன்னா அது வந்து அது ஒரு கிளாசிக் ஒரு சின்ன சின்ன டயலாக்ஸு அதுலாம் கூட. அது இதுக்கு முன்னாடி வந்து இயக்குனர் சௌந்தரராஜனுடைய ஒர்க்கு, அது இளையராஜோட பாடல்கள், அது இன்றைக்கும் அந்த ஒரு படத்தில் கையாண்ட வித்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு ரொம்ப அவரோட எத்தனாவது படம் அது? ராஜாதிராஜா அது 125வது படம் ஆக்சுவலாக. ரஜினியோட ஓவரால் 125வது படம் வந்து தமிழில் வந்து இதில் ஒரு 80-82 படம்னு நினைக்கிறேன். அதில் மற்ற லாங்குவேஜ் சேர்த்தும் போது அது ஒரு அஃபிஷியலாக 125th ஃபிலிம் டிக்ளேர் பண்ணி தான் அந்த படம் டிக்ளேர் பண்ணி தான் வந்து 125வது படம். ஆக்சுவலாக அந்த படத்தோட ஆடியோ கேசட் முன்னாடி ரிலீஸ் ஆகி படம் பயங்கர பாட்டெல்லாம் ரொம்ப ஹிட் ஆச்சு. ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்போட தான் அந்த படம் வந்துச்சு. மிகப்பெரிய ஹிட். அது வந்து ஒரு இன்றைக்கும் பல படம் டிவியில் பார்த்துருவாங்க நிறைய பேர். ரிப்பீட்டாக ராஜா வந்து ரஜினி வந்து ஒரு சிறுவனுடைய மனதில் ஒரு விதையாக விழுந்து அவர் எப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு நாயகனாக எழுந்தார் அப்படிங்கிற ஒரு 80களினுடைய சினிமா ரசிகனுடைய வரலாற்றை நீங்கள் உங்களின் மூலமாக இவ்வளவு ஆழமாகவும் விரிவாகவும் எங்களுடன் பதிவு செய்ததற்காக எங்களது உளமார்ந்த நன்றிகள். வாய்ப்புக்கு மிக்க நன்றி.